நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஓகே, லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். பை கிளிக்கிங் திஸ் ஐகான் யூ கேன் ஓப்பன் லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ அதில் தனியாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உபுண்டுவில், அதே போல் விண்டோஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேயா, அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் பவர் பாயிண்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன் உபுண்டு சாஃப்ட்வேர் ஐகான். இந்த உபுண்டு சாஃப்ட்வேர் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா we can straightly go to my computer and we can access whatever we need. ஓகேயா, நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். this is system settings icon. okay, system settings icon, see here this one. The next one online shopping icon. Amazon மூலிமா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம். Using this icon user can buy and sell any products on online, any products in online. This icon similar to the informations, or it is providing some selling and buying informations. Whatever we need we can click and get the information through that Amazon and buy things. Okay, the next one, see system settings icons. System settings icons, இதில் வாட் எவர் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் ஐக்கான்ஸ் இருக்கும். ஓகே, செட்டிங்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். we can access the first one appearance, second one brightness and language support, online accounts, security and privacy, and text entry, bluetooth, color, displays, keyboard, mouse, network, power, printer, sound, webcam, tablet and backups, details, software updates, time and date, universal access, user accounts இப்படின்னு சொல்லிட்டு many applications system settingsல நம்மளால் பார்க்க முடியும். ஓகேயா, this icon similar to the control panel Windows operating system, but here you can need to authenticate the changes by giving your password. இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒன்று ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம we need to give the password. ஓகே, அத்தன்டிகேஷன்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. யூ கேனாட் சிம்ப்ளி சேஞ்ச் ஆஸ் யூ டூ இன் விண்டோஸ். ஓகேயா, நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் ட்ராஷ். திஸ் ஐகான் இஸ் ஈக்குவலன் டு ரிசைக்கிள் பின். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரிசைக்கிள் பின் மாதிரி தான் விண்டோஸில் எப்படி ரிசைக்கிள் பின் இருக்கோ அதே போல் உபுண்டுவில் ட்ராஷ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம என்னென்ன ஃபைலெலாம் டெலிட் பண்ணுறோமோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி went there and saved. okay, this is the information. Next one, creating, deleting files and folders. Similar to Windows OS, you can create, delete files, folders with the same procedure by clicking the files. ஒரு ஃபைலை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்க முடியும், க்ரியேட் பண்ண முடியும், delete பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், as like Windows. okay, yeah, so all the options whatever is there in Windows operating system, all the operations are available in that Ubuntu OS also. okay, yeah. Next one, deleting files. நம்ம ஒரு ஃபைல் டெலிட் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம் அண்ட் செலக்ட் பண்ண அந்த இமேஜ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த ஆப்ஷன்ஸில் கட், காப்பி, பேஸ்ட்டு, மூவு, காப்பி டு, சென்ட் டு, ரீநேமு, இமெயில், கம்ப்ரஸ்ஸு, டெலிட்டு, ஸோ ஓப்பன் வித் இதெல்லாம் வரும். ஸோ அதில் டெலிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி த ஃபைல் வில் பி டெலிட். ஓகேயா, ஸோ இது ஒரு டெலிட் ஆப்ஷன்ஸ் இன் தட் உபுண்டு சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஷட்டிங் டவுன் உபுண்டு யூஸிங் செஷன் ஆப்ஷன். செஷன் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறது மூலிமா இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா ஓகே நம்ம சிஸ்டமை ஷட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம கெட் பண்ண முடியும். அபவுட் திஸ் கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரை பற்றி நம்ம பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ், உபுண்டு ஹெல்ப், ஓஎஸ்னுடைய உபுண்டு வெப்சைட்டுக்கு இட் இஸ் டைரக்ட்லி கனெக்ட். ஓகே, சிஸ்டம் செட்டிங்ஸ், இட்ஸ் லைக் அ கண்ட்ரோல் பேனல். ஓகே, கண்ட்ரோல் பேனல் பண்ண முடியும் அண்ட் சிஸ்டமை லாக் பண்ணிக்க முடியும். யூசர் கெட் செஷன். ஓகே, எத்தனை யூசர் இருந்தாலும் அந்த கெஸ்ட்டு உள்ளே போகிறதுக்காக. அண்ட் அட்மின் செஷன், லாக் அவுட், சஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகேயா, அதை க்ளோஸ் பண்ணுறது. தென் ஃபைனல் இட் இஸ் அவைலபிள் ஷட் டவுன் ஆப்ஷன். இந்த ஷட் டவுன் கொடுத்தோம்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி கோ டு ஷட் டவுன்.
Today we are going to learn chapter number 6, unit 2, office automation tools. The part 1, introduction to word processor. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா introduction to word processor. Word processor பத்தி overall informations பத்தி பார்க்க போறோம். Okay. So what are the learning objectives? Learning objectives. இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போற learn பண்ணிக்க போற informations என்னென்ன? First one, to understand the importance of the word processor. To understand the importance of word processor. Word processor உடைய importance என்ன? To understand the application in open source office. To understand the windows and working in open source writer. To know the editing operation in open office writer. To know the text formatting and page formatting in open office writer. To know spell check, open office writers. Okay, this is the all the features. This only we are going to learn from this chapter. Okay, yeah. First topic, introduction to word processor. Introduction to word processor. Word processor is a computer software to create, edit, manipulate, transmit, store and retrieve the text document. ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும், அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும், அதை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம இமெயில் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் அ transmit and store the information in the particular location. It is a local or cloud, whatever it is. Okay, and retrieve the information. After saved the information, we can get the file from the cloud or from the hard disk. Okay, this is called the general information. That the above said activities are called as word processing. இது எல்லாமே word processingல நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? Lot of word processing softwares available as proprietary source as well as open source. What is mean by here given proprietary? Okay, proprietary அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா we need to pay the money to the concerned department or concerned company. Then only we can get the source. Okay, that is called as a proprietary. So there are a lot of word processing softwares available as proprietary source as well as open source. அதே போல ஓப்பன் சோர்ஸாகவும் கிடைக்குது, ப்ரொப்ரைட்டரியாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The familiar word processing packages are given in the following table. Okay, the familiar word processing packages are given in the following table. ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா which are the application as a proprietary software and which are the application is the open source software, word processing software. Okay, yeah. See here, proprietary software and open source software. Which are that? The first one, proprietary source word processing software. What are that? Packages அப்படின்னா developer. மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் யார் டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேயா? WPS வேர்டு யார் பண்ணாங்கன்னா கிங்சாஃப்ட். வேர்ட் ப்ரோ, லோட்டஸ் கார்பரேஷன். தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல் ஹூ டெவலப்டு மீன்ஸ் தீஸ் கம்பெனி and all the packages, all the softwares and all proprietary software. We need to pay the money. Okay, and open source. Next one, open source word processing software. சேம் பேக்கேஜஸ் அண்ட் டெவலப்பர். அதுலேயே ஓப்பன் சோர்ஸும் வச்சுருக்காங்க, தென் ஓப்பன் காசு பே பண்ணி வாங்குறதும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தட் ஆல்சோ ஃப்ரீ. ஹூ கிரியேட்டட், ஹூ டெவலப்பர், அப்பாச்சி. நெக்ஸ்ட் ஒன், லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர், த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் அபிவேர்டு, அபிசோர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ், ஆல் த விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கார்பரேஷன்ஸ் நம்ம பே பண்ணி தான் வாங்க முடியும். ஓகேயா? ஃப்ரீயாக நெட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது. லிங்க் வேணால் நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஆனால் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண முடியாது. வி நீட் டு பே மணி. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் டாபிக், தமிழ் வேர்ட் ப்ராசஸர். தமிழ்
word processor. Tamil open source writer, Tamil library office writer, Kamban 3.0, Min Tamil 2017. These are familiar word processor exclusively for Tamil language. இப்போ நம்ம சொன்ன எல்லா சாஃப்ட்வேர் நேம்ஸும் only for Tamil typewriting. Okay, it is a different format. Tamil typewriting informations. Microsoft also provide full Tamil interface to its Office suites. Okay, so Microsoft also provide a full Tamil interface. அந்த கம்பெனியும் தமிழ் full versions-யும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. In this chapter you are going to learn about OpenOffice Writer word processor. OpenOffice பற்றி நம்ம இந்த சாப்டரில் போய் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, Introduction to OpenOffice Writer. OpenOffice is the leading open source office software suite for இப்போத்த சூழ்நிலையில் எம்எஸ் வேர்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஆஃபீஸுமே நடக்கிறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எம்எஸ் எக்ஸல் அண்ட் வேர்டு ப்ராசஸர் இந்த ரெண்டும் இல்லாமல் எந்த ஆஃபீஸுமே ரன் ஆகாது. ஓகேயா? ஸோ இதில் என்னென்ன ஆஃபீஸ் சூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் சூட்ஸ் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், presentations, graphics, databases and more. These are the familiar word processing MS Office. Okay, word processing MS Office. It is available in many languages and works on the common computer. இது எல்லா லாங்குவேஜஸ்லையும் வருது. இப்போ வரக்கூடிய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. ஸோ இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னா லாங்குவேஜஸ், மோர் லாங்குவேஜஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜஸ்லையும் வேர்டை நம்ம டைப் பண்ணிக்க முடியும். ஹவு வி கேன் பாசிபிள் மீன்ஸ் வி கேன் டவுன்லோட் த ஃபாண்ட் ஃப்ரம் தி இன்டர்நெட் அண்ட் வி கேன் இன்ஸ்டால் இன் த ஓன் அவர் சிஸ்டம் பர்சனல் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் யூஸ் த வாட் ஆர் த ஃபாண்ட் வி நீட் தட் ஒன். ஓகே, பட் இட் வில் கம் எப்போது நம்ம ஆஃபீஸ் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோமோ அது ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷில் வரும். ஆனால் ஆஃப்டர் கிரியேட்டட் நம்ம எந்த லாங்குவேஜில் வேணால் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், the open office is a productive office suites with the collection of different software packages such as ஒரு open office அப்படிங்கிறது காமன் நேம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் நேம். அதுக்குள்ளே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம்? வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆக்சஸ் அண்ட் பப்ளிஷர். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் ஓப்பன் ஆஃபீஸில் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர், எவ்ரி திங் இஸ் தேர். ஓகே, வாட் ஆர் தேர் நவ்? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு என்னென்னா வேர்ட் ப்ராசஸர் டு கிரியேட் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஐ மீன் டைப் பண்ணுறதுக்கு வேர்ட் டாக்குமெண்ட். ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் கால்சின்னு என்ன? ஸ்ப்ரெட்ஷீட் டு கிரியேட் ஒர்க் ஷீட். ஓகே, எக்ஸல் இருக்கு இல்லையா, எம்எஸ் எக்ஸல், அதை தான் ஓப்பன் ஆஃபீஸில் கால்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் டேட்டாபேஸ். ஓகே, எம்எஸ் ஆக்சஸ், எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் ஆக்சஸ்ன்னு சொல்கிறதுல இதில் வந்து டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இம்ப்ரெஸ்ஸப்னா மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறது. ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கிறோன்னா அது ஈஸியாக அந்த வியூவர்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும்னா ப்ரெசன்டேஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். ஸோ தட் த நேம் இஸ் கால்டு இம்ப்ரெஸ். என்ன சாஃப்ட்வேர்னா ப்ரெசன்டேஷன், PPT, PowerPoint presentation. Okay, the next one, open office draw, paint. Okay, MS paint இருக்கு இல்லையா, அதே போல் இது open office draw. Next one, drawing software. Next one, open office formula, create formula and equation. நம்மளா இன்பில்டடாக ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணணும். நம்ம அடிக்கடி நம்ம ஃபேமிலியில் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கிறோம், நம்முடைய ஃபேமிலி இன்கம் ஓரியன்டாக. அப்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போவுமே நம்ம அந்த எம்எஸ் எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ அது ஃபார்முலா க்ரியேஷன். ஓகே, கிரியேட் ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன். ஸோ தீஸ் ஆர் த ஃபெமிலியர் சூட்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ். ஓகே, ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்குள்ளே இன்க்ளூடாக வரக்கூடிய மோர் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே.